அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஒரு வீடியோ டியூட்டருடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீடியோ டியூட்டோரியலின் ஊடாக நாங்கள் PHP கட்டளைகளினை பயன்படுத்தி எங்களது தரவுத்தளத்துடன் எங்களது இணையதளத்தினை எவ்வாறு இணைப்பது என்பதனை நாங்கள் பார்ப்போம். PHP கணனி மொழி ஆனது, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆனது எங்களுடைய வலைப்பக்கத்தில் சில செய்கைகளை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் என நாங்கள் PHP அறிமுகத்தில் பார்த்தோம். அவ்வாறான செய்கைகளில் ஒன்று தரவுத்தளங்களினை உருவாக்குதல், தரவுத்தளங்களில் தரவுகளை உள்நுழைவித்தல், அந்த தரவுகளில் மாற்றம் செய்தல், அழித்தல், அவற்றை தேடி பெற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றினை குறிப்பிடலாம். இந்த வகையில் நாங்கள் PHP கட்டளையினை பயன்படுத்தி எங்களுடைய வலைப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோமில் உள்நுழைவிக்கக்கூடிய தரவுகளை எவ்வாறு தரவுத்தளம் மற்றும் அட்டவணைகளுடன் இணைப்பது என்பதனை நாங்கள் பார்ப்போம். முதலாவது நாங்கள் இந்த வலைப்பக்கத்துடன் வலைப்பக்கத்தில் இருக்கக்கூடிய தரவுகளை நாங்கள் தரவுத்தளத்துடன் இணைக்க வேண்டுமாக இருந்தால் அது பின்வருமாறு சில படிமுறைகளை கொண்டு காணப்படும். முதலாவது நாங்கள் சொல்லலாம், இந்த தரவுத்தளம் மற்றும் அட்டவணைகளை எங்களுடைய MySQL முறைமையில் உருவாக்குதல். ஏன் இங்கு நான் MySQL என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன் என்று கேட்டால், எங்களுடைய சிலபஸில் தரவுத்தள முகாமை முறைமையினை உருவாக்குவதற்காக வேண்டி திறந்த மூல மென்பொருள் பயன்படுத்தப்படுகின்றது என்றபடியால் திறந்த மூல மென்பொருட்களில் ஒன்றாகிய MySQL-ஐ நான் இங்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றேன். இங்கு MySQL தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அல்ல. நாங்கள் Oracle-ஐ பயன்படுத்தலாம், MS Access-ஐ நாங்கள் பயன்படுத்தலாம், SQL Server-ஐ பயன்படுத்தலாம், நாங்கள் Fox Pro-வை பயன்படுத்தலாம். இவ்வாறு தரவுத்தளம் மற்றும் அட்டவணைகளை உருவாக்குவதற்கான மென்பொருட்களை பயன்படுத்தி தரவுத்தளம் மற்றும் அட்டவணைகளை நாங்கள் உருவாக்குதல். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம், அத்தரவுத்தளத்துடன் படிவத்தை இணைப்பதற்கான கட்டளைகளை வழங்குதல். ஆகவே படிவத்தில் என்ற பண்ணுகின்ற தரவுகளை நாங்கள் அட்டவணை தரவுத்தளத்தினுள் இணைக்க வேண்டுமாக இருந்தால், அல்லது ஒரு குறித்த தரவினை நாங்கள் தரவுத்தளத்தில் இருந்து நீக்க வேண்டுமாக இருந்தால், முதலில் அந்த எந்த தரவுத்தளத்தில் எங்களது அட்டவணைகள் காணப்படுகின்றதோ அந்த தரவுத்தளத்துடன் எங்களுடைய வலைப்பக்கத்தை முதலில் நாங்கள் இணைத்தல் வேண்டும். அதற்கு பிறகே நாங்கள் தரவுகளை உள்நுழைவிப்பதற்கான, அழிப்பதற்கான, மாற்றுவதற்கான, பெற்றுக்கொள்வதற்கான விளைவினை வழங்குதல். அதற்கு பிற்பாடு இந்த செயற்பாடுகள் முடிவுற்றதற்கு பிற்பாடு எங்களது தரவுத்தளத்தினுடனான இணைப்பை துண்டித்தல். இனி நாங்கள் முதலாவது படிமுறையாகிய இந்த தரவுத்தளம் மற்றும் அட்டவணைகளை SQL தரவுத்தள முறைமையில் உருவாக்குதலை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இது தொடர்பான விடயத்தினை அலகு 8-இல் தரவுத்தள முகாமை முறைமை என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தில் MySQL-ஐ பயன்படுத்தி எங்களது அட்டவணை மற்றும் தரவுத்தளம் எவ்வாறு உருவாக்கப்படும் என்பதை நாங்கள் பார்த்தோம். எங்களது இந்த பாடப்பரப்பிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற உதாரணத்தை, எங்களுடைய MySQL ஃபோமுக்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்துகின்ற உதாரணம் யாது என்று கேட்டால், எங்க PHP என்று சொல்லக்கூடிய தரவுத்தளம் உருவாக்கப்பட்டு அங்கு சேம்பிள் என்று சொல்லக்கூடிய ஒரு அட்டவணை, இங்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய புலங்களை கொண்டிருக்கக்கூடிய சேம்பிள் என்று சொல்லக்கூடிய ஒரு அட்டவணை உருவாக்கப்படும். அதனை நாங்கள் பின்வருமாறு இங்கு பார்க்கலாம். இங்கு நான் லோக்கல் ஹோஸ்டை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இந்த லோக்கல் ஹோஸ்டில் நான் PHP my admin-ஐ கிளிக் செய்வதாக இருந்தால், PHP my admin, இங்கு நாங்கள் பார்க்கலாம், இந்த PHP my admin என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நீங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம், இங்கு இருக்கக்கூடிய அட்டவணைகள் அவ்வளவும் இங்கு தோன்றும். இப்பொழுது நான் டேட்டா பேசஸ் என்பதனை நான் கிளிக் செய்வதாக இருந்தால் எங்களுக்கு இருக்கக்கூடிய டேட்டா பேஸுகள் யாவும் எனக்கு இங்கு தோன்றும்.
அவை நான் உருவாக்கி இருக்கக்கூடிய டேட்டா பேஸை நான் இங்கு சொல்லுவேன் மை பிஹெச்பி என்று சொல்லக்கூடிய டேட்டா பேஸ். அவை மை பிஹெச்பி என்று சொல்லக்கூடிய டேட்டா பேஸை நான் கிளிக் பண்ணுவேனாக இருந்தால் இங்கு இவ்வளவு டேபிள்களும் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நான் இந்த பாடத்தில் நான் பயன்படுத்துவதற்காக உள்ள ஒரு டேபிள் சேம்பிள் டேபிள் என்று நான் சொல்லுவேன். அவை சேம்பிளை நான் ஒரு தரம் கிளிக் பண்ணுகின்றேன். அவை சேம்பிளில் இருக்கக்கூடிய டேட்டாக்களை நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் மற்றும் அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய புலங்கள் அங்கு சேமிக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது எங்களது இரண்டாவது விடயத்துக்கு நாங்கள் வருவோம். ஆகவே நான் முதலாவது எங்களுடைய MySQL பயன்படுத்தி எங்களுடைய தரவுத்தளத்துடன் எங்களுடைய ஃபார்முடன் இணைப்பை ஏற்படுத்துவதற்காக உள்ள தரவுத்தளத்தினை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய படிவத்தை இணைப்பதற்கான கட்டளைகளை வழங்குதல். அப்ப நான் இந்த தரவுத்தளத்தினை உருவாக்கியதற்கு பிற்பாடு எங்களுடைய ஃபார்ம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபார்மில் என்ற பண்ணுகின்ற தரவுகளை தரவுத்தளத்தில் உள்ள அட்டவணையில் சேர்ப்பிப்பதற்காக வேண்டி அந்த ஃபார்ம் கொண்டிருக்கக்கூடிய அந்த PHP கோப்பினையும் எங்களுடைய தரவுத்தளத்தினையும் நாங்கள் இணைக்க வேண்டும். இவ்வாறு இணைப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற 3 முறைகள் PHPயில் காணப்படும். ஒன்று MySQLi Object Oriented, 2 MySQLi Procedural, 3 PDO. நாங்கள் எந்த முறையினை பயன்படுத்தி இணைப்பினை ஏற்படுத்த போகின்றோம் என்பது எங்களுடைய பாடப்பரப்பில் நேரடியாக எங்களுக்கு குறிக்கப்படாவிட்டாலும் 2019 ஆகஸ்ட் எக்ஸாமில் எங்களுடைய மார்க்கிங் ஸ்கீமில் எங்களுக்கு விடையாக தரப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய கேள்விக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தரவுத்தள இணைப்புக்காக பயன்படுத்தப்பட்ட கட்டளை யாது என்று கேட்டால் MySQLi Object Oriented இருக்கும். ஆகவே நான் இந்த பாடப்பரப்பு முழுவதும் பயன்படுத்தியிருக்கக்கூடிய உதாரணம் யாது என்று கேட்டால் MySQL Object Oriented இருக்கும். எங்களுடைய தரவுத்தளத்தினை நான் ஏற்கனவே உருவாக்கி இருக்கின்றேன், இருக்கின்றது. இப்பொழுது நான் அடுத்த இரண்டாவது படிக்கு நாங்கள் செல்லுவோம். இப்ப நான் இரண்டாவது படியை சொல்ல போகிறேன். தரவுத்தளத்துடன் படிவத்தை இணைப்பதற்கான கட்டளைகளை வழங்குதல். அடுத்த வினாவை நீங்கள் கேட்கலாம், இந்த கட்டளைகள் எல்லாம் நான் எங்கு வழங்குவேன் என்று கேட்டால் நான் இப்படி PHP கோப்பு ஒன்றினை நான் உருவாக்குகின்றேன். நான் இவ்வாறான PHP கோப்பு ஒன்றினை வழங்குகின்றேன். இந்த PHP கோப்பினுள்தான் நான் அந்த இணைப்பினை ஏற்படுத்துவதற்கான கட்டளைகளை வழங்க உள்ளேன். இப்பொழுது இந்த கட்டளைகளினை இணைப்பினை எங்களுடைய ஃபார்மை தரவுத்தளத்துடன் இணைப்பதற்கான PHP கட்டளை பின்வருமாறு. இப்பொழுது முதலாவது பார்க்கலாம் ஹோஸ்ட். எங்களுடைய கோப்பு எங்க இருந்து ரன் பண்ணுகின்றது என்று கேட்டால் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் லோக்கல் ஹோஸ்டில் இருந்து ரன் பண்ணுகின்றது. இது நீங்கள் இணையத்தில் பயன்படுத்துகின்ற சர்வராக இருந்தால் உங்களுடைய சர்வர் ஹோஸ்டிங், உங்களுக்கு அந்த ஹோஸ்டிங்கை தரக்கூடிய நிறுவனம் உங்களுடைய ஹோஸ்டுக்கான அட்ரஸினை இவ்விடத்தில் நீங்கள் வழங்க வேண்டும். இதில் யூசர் நேம், இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கு இருக்கக்கூடிய இந்த இவரை எக்ஸஸ் பண்ணுவதற்கான யூசர் நேம் என்ன, எங்களுக்கு ஹோஸ்ட் என்ன என்று கேட்டால் இதில் நீங்கள் பார்க்கலாம் இங்கு யூசர் வந்துட்டு எங்களுக்கு ரூட் என்று சொல்லக்கூடிய யூசராக இருந்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக எங்களுடைய கணனியில் இருந்து ரன் பண்ணக்கூடிய சேவையகங்கள் யாவற்றிற்கும் இந்த யூசர் நேமாக ரூட்டே காணப்படும். ஆனால் நாங்கள் ஏதாவது யூசர் நேமை கொடுத்திருந்தால் அந்த யூசர் நேமை நாங்கள் இங்கு வழங்க வேண்டும். இப்ப அட் யூசர் நாங்கள் புதிய யூசர் ஒன்றை கொடுத்திருந்து அந்த யூசர் ஊடாக நாங்கள் இணைப்பினை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த யூசர் நேமினை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த பாடப்பரப்பு நெடுகிலும் உங்களுடைய வினாக்கள் நெடுகிலும் நீங்கள் இந்த ஹோஸ்டுக்காக லோக்கல் ஹோஸ்டையும் இந்த யூசர் நேமுக்காக வேண்டி ரூட்டையும் நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள். ஆகவே இது $sign ஹோஸ்ட் என்று சொல்லக்கூடியது எங்கு எங்களுடைய தரவுத்தளம் இருக்கின்றதோ அந்த இடத்தினை குறிப்பதற்கான பெயராக லோக்கல் ஹோஸ்ட் இருக்கும். அந்த லோக்கல் ஹோஸ்டினை ஹோஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நாங்கள் வேரியபிளில் சேமிக்கணும். அடுத்த வினாவை கேட்கலாம், வேரியபிள் நேம் கட்டாயம் ஹோஸ்ட் என்று அன்பரணும் என்று கேட்டால் இல்லை. வேரியபிள் நேமை எழுதுவதற்கான விதிகளுக்குட்பட்டு நீங்கள் விரும்பியவாறு அந்த பெயர்களை எழுத முடியும். அதே மாதிரி யூசர் நேம் எங்களுக்கு தெரியும், அந்த லோக்கல் ஹோஸ்டினுடைய யூசர் நேம் ரூட். அவை நீங்களும் உங்களுடைய கணனியில் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணுகின்ற பொழுது ஹோஸ்டும் யூசர் நேமும் லோக்கல் ஹோஸ்ட் ரூட்டாக இருக்கும்.
பாஸ்வேர்ட், நான் எந்த பாஸ்வேர்டையும் எங்களுடைய வேம்பை, ஜாம்பை அல்லது MySQL இன்ஸ்டால் பண்ணுகின்ற பொழுது கொடுக்கவில்லை. பெரும்பாலும் நீங்களும் கொடுக்க மாட்டீர்கள். ஆகவே பாஸ்வேர்டு என்னவாக இருக்கும் என்று கேட்டால் எதுவும் இல்லை என்பதை காட்டுவதற்காக வேண்டி 2 டபுள் கோட்டேஷனை நான் காட்டுகின்றேன். ஆகவே லோக்கல் ஹோஸ்ட் செமிகோலன் செமிகோலன் டேட்டாபேஸினுடைய பெயர். அப்ப நான் என்ன டேட்டாபேஸை கொடுத்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன். நான் இங்கு கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாபேஸை சொல்லுவேன், MyPHP. அதற்குள் இவ்வளவு டேபிள்களும் காணப்படுகின்றது. ஆகவே நான் இங்கு கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாபேஸ் நேம் MyPHP. இப்பொழுது நான் இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறேன். con என்பது இந்த கனெக்ஷனை ஏற்படுத்துவதற்கான கட்டளையை con என்று சொல்லக்கூடிய மாறிக்கு நாங்கள் சாட்டுகின்றோம். நியூ என்பது MySQLi என்பது வித்தின் MySQLi என்று சொல்லக்கூடியது ஒரு ஃபங்க்ஷன். MySQLi என்பது இது ஒரு ஃபங்க்ஷன். எங்களுடைய பிரிண்ட் ஃபங்க்ஷனை போல MySQL ஆனது ஒரு ஃபங்க்ஷன். அது வித்தின் பிராக்கெட் மூலமாகவே காட்சிப்படுத்தப்படும். ஆகவே அதற்குள் எந்த தரவுத்தளத்தினை இணைக்க வேண்டுமோ அதற்கான யூசர் நேம், அதற்கான ஹோஸ்ட் பாஸ்வேர்டினை நான் வழங்கி எனக்கு புதிய இணைப்பு ஒன்றை தாங்கள் எனக்கு கொடுக்கின்றேன். நீங்கள் இதில் பார்க்கலாம், இந்த டார்க் நீளமாக இருக்கக்கூடிய அவ்வளவும் இதில் பயன்படுத்தப்படுகின்ற கீவேர்டுகளாக சிண்டெக்ஸ்களாக இருக்கும் சகலதும். இப்பொழுது இவரும் சிண்டெக்ஸ், இந்த டொட் கூட சிண்டெக்ஸாகத்தான் இங்கு பயன்படுத்தப்படும். ஆகவே அந்த கொமாக்களாக இங்கு காட்சிப்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம், இந்த இணைப்பு ஏற்படுத்தப்பட்டதும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தரவுத்தளத்தின் இணைப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. பிழை வருமாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான கட்டளை இங்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே இந்த con ஆனது கனெக்ட் எரராக இருந்தால், இதெல்லாம் கீவேர்ட், இஃப் எங்களது இணைப்பு ஆனது எரராக இருந்தால், இது தொடர்பான விவரங்களை நாங்கள் இதில் மிக தெளிவாக பார்க்கலாம். ஹோஸ்ட் என்பது எங்களுடைய தரவுத்தளம் வைத்திருக்கப்படுகின்ற இடம். ரூட் என்றால் என்ன, பாஸ்வேர்டு என்றால் என்ன, con new MySQL என்று சொல்லக்கூடியது ஏன் அங்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது. இந்த con connect error என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியானது ஒரு குறித்த தரவுத்தளத்திற்கான இணைப்பு இதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது எங்களுடைய பயனருக்கு அல்லது ஏற்படுத்தப்படவில்லை என்பதை எங்களுடைய பயனருக்கு தெரிவிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு லைனாக இவை காணப்படும். இந்த லைன்கள் இல்லாவிட்டால் எங்களுடைய SQL இணைப்பு எங்களுடைய தரவுத்தளத்திற்கான இணைப்பு ஏற்படுத்தப்படுமா என்று கேட்டால் தரவுத்தளத்திற்கான இணைப்பு ஏற்படுத்தப்படும். ஆனால் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பது பயனருக்கு தெரிய வராது. ஆகவே இது ஏன் பயன்படுத்தப்படுகின்றது என்று கேட்டால், இந்த தரவுத்தளத்திற்கான இணைப்பு ஏற்படுத்தப்பட்டால் அது வெற்றிகரமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும், அது ஏற்படுத்தப்படாவிட்டால் என்ன காரணத்தினால் ஏற்படுத்தப்படவில்லை என்பதனை காட்சிப்படுத்துவதற்கான லைனாக இவை காணப்படும். இப்பொழுது நான் எங்களது இந்த லைனை நான் எழுதியதற்கு பிற்பாடு நான் எங்களது லைனை, எங்களுடைய இணைப்பினை நான் முடிக்கின்றேன். con close. ஆகவே இந்த சாட்டுகையை நாங்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையிலேயே இந்த சாட்டுதல் இடம்பெற வேண்டும். நீங்கள் பெரும்பாலும் இந்த லைன்களை மிக கட்டாயமாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் என்ன ஒரு சந்தர்ப்பத்திலும் தரவுத்தளத்திற்கான இணைப்பை ஏற்படுத்துவதற்காக இவர் பயன்படுத்தப்படுவார். இப்பொழுது நான் இந்த இணைப்பு ஏற்படுத்தப்பட்டதும் என்ன மாதிரி இது தொழிற்படும் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது நான் இந்த DB Connect 2020 என்பதனை இப்பொழுது ரன் பண்ணுவோம். அப்பொழுது நான் இந்த DB Connect 29 என்பது எங்களுடைய 2020க்குள் காணப்படுகின்றது. அவரை நான் இங்கு டைப் பண்ணுகின்றேன், DB Connect 2020 PHP. ஆகவே successfully connected. அவை நான் இங்கு ஏதாவது எரர்கள் காணப்படுமாக இருந்தால் என்ன எரர் ஏற்படுத்தப்பட்டது என்பது தொடர்பான மெசேஜ் எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அவை நான் எங்களுடைய தரவுத்தளத்தினை இணைப்பதற்காக உள்ள இரண்டாவது படிநிலையாகிய தரவுத்தளத்தினை படிவத்தை தரவுத்தளத்துடன் இணைப்பதற்கான கட்டளைகளை வழங்கிவிட்டோம். இனி நான் தரவுத்தளத்தினில் தரவுகளை உள்நுழைவிப்பதா அல்லது அதில் மாற்றம் செய்வதா என்று சொல்லக்கூடிய MySQL கட்டளைகளை நாங்கள் வழங்குவோம். நான் இனி மூன்றாவது நாங்கள் பார்க்கலாம், அட்டவணையினுள் தரவுகளை உள்நுழைவிக்க விதவெளினை வழங்க வேண்டும். அதற்கான PHP கோப்பினை நாங்கள் பார்ப்போம். ஆகவே இங்கு நீங்கள் அவதானிக்கலாம்,
எங்களுடைய அட்டவணையினுள் முதலாவது படியாக நாங்கள் அட்டவணை தரவுத்தளத்தினை உருவாக்கினோம். இரண்டாவது படியாக நாங்கள் அந்த தரவுத்தள எங்களுடைய PHP கோப்பினை தரவுத்தளத்துடன் இணைப்பதற்கான கட்டளைகளினை வழங்கினோம். நாங்கள் மூன்றாவது படியாக இந்த அட்டவணையினுள் ஒரு குறித்த தரவினை நாங்கள் உள்நுழைவிப்போம். ஆகவே இவ்வளவு லைனும் நாங்கள் முந்தி பார்த்த விடயங்களாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் இங்கு பார்க்க உள்ள பகுதிகளானது எங்களுடைய தரவு தளத்தினுள் அட்டவணையினுள் தரவுகளை உள்நுழைவிப்பதற்கான பகுதிகளாக காணப்படும். இப்பொழுது நான் எங்களுடைய சேம்பிள் அட்டவணையில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய பெறுமதிகள் இங்கு காணப்படுகின்றது. இந்த பெறுமதிகளுக்கான SQL கூற்றினை நாங்கள் எழுதுகின்றேன். ஆகவே இவ்வளவும் தரவுத்தளத்திற்கான இணைப்பை ஏற்படுத்துவதற்கானது. இனி நான் எங்களுடைய கட்டளைகளை எழுதுகின்றேன். $SQL என்று தான் இதை எழுத வேண்டுமா என்று கேட்டால் இல்லை, நீங்கள் விரும்பிய ஒரு பெயரினை இந்த மாறிக்கு பதிலாக வழங்கலாம். இப்பொழுது நான் வளமை போன்று இன்சர்ட் பட்டுவதற்கான கட்டளையை வித்தின் டபுள் குவாட்டேஷன் கொடுக்கின்றேன். இன்சர்ட் இன்டு சேம்பிள். சேம்பிள் என்று சொல்லக்கூடியது மை PHP என்று சொல்லக்கூடிய தரவுத்தளத்தில் இருக்கக்கூடிய அட்டவணை. அதில் உள்ள புலங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ். நான் இதற்கு பெறுமதிகளை உள்நுழைவிக்க போகின்றேன். ஆகவே நான் முகமது (001), இர்ஃபான் 002, நான் அட்ரஸ் 30, நான் இந்த 5 என்று நான் கொடுக்கின்றேன். ஆகவே நான் வளமை போல இந்த பெறுமதிகளானது இங்கு உள்நுழைவிக்கப்படும். $query இந்த முழு குவாரியினையும் எழுதி நான் $SQL என்று சொல்லக்கூடிய மாறியில் சேமிக்கின்றேன். ஆகவே இங்கு இன்சர்ட் இன்டு சேம்பிள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் என்ன புலங்கள், அதற்கான பெறுமதிகளை நான் கொடுத்து எங்களுடைய டபுள் குவாட்டேஷனை முடிக்கின்றேன். இது ஏன் சிங்கிள் குவாட்டேஷனுள் காட்டப்பட வேண்டுமாக இருந்தால் வேர் கரெக்டர். ஆகவே இந்த $செமிகோலன். இப்பொழுது நான் இஃப் அடுத்த லைன் if query SQL, இது query SQL என்று சொல்லக்கூடியது ஒரு ஃபங்க்ஷன். query SQL என்று சொல்லக்கூடியது ஒரு ஃபங்க்ஷன். என்ன query எங்களது SQL என்று சொல்லக்கூடியது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். இதற்குள் அந்த மாறி அந்த பெறுமதி பாராமீட்டர் பயன்படுத்தப்படும். ஆகவே எங்களுடைய தரவுத்தள இணைப்புக்கு உட்பட்ட தரவுத்தளத்தின் இந்த query சரியாயின், இந்த குவாரியில் பிழை எதுவும் இல்லாமல் சரி ஆயின் எங்களுக்கு சொல்லணும் தேங்க்யூ யுவர் இன்ஃபர்மேஷன் என்டர்ட். அப்படி இல்லாவிட்டால் எரர். SQL அந்த கட்டளையை சொல்லி பிரேக் con error அந்த எரர் மெசேஜினை எனக்கு தர வேண்டும். இவ்வளவும் நாங்கள் இணைத்த அட்டவணையினுள் தரவுகளை உள்நுழைவிப்பதற்கான கட்டளைகளாக இருக்கும். இப்பொழுது எங்களுடைய இணைப்பினை நான் க்ளோஸ் பண்ணுகின்றேன். இவரை நான் சேவ் பண்ணியிருக்கின்றேன். DB Connect 2020 with record PHP. இப்பொழுது நான் இவரை இப்பொழுது ரன் பண்ணி பார்ப்போம். இப்பொழுது நான் இங்கு கொடுக்கிறேன் with record PHP. ஆகவே எனக்கு மெசேஜ் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது தேங்க்யூ இன்ஃபர்மேஷன் என்டர்ட். இப்பொழுது நான் இங்கு கொடுக்கின்றேன். எங்களது சேம்பிளை நான் கிளிக் பண்ணுகின்றேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் நான் கொடுத்தது முகமது 001, இர்ஃபான் 002, 30 NTR 05. அடுத்த பகுதி ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த லோக்கல் ஹோஸ்ட் PHPயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மினை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது நாங்கள் இந்த ஃபார்மில் என்டர் பண்ணுகின்ற டேட்டாவானது எங்களுடைய தரவுத்தளத்தில் உள்நுழைவிக்கப்பட வேண்டும். அதற்கான நாங்கள் HTML PHP கோடின் எவ்வாறு வரும் என்பதை நாங்கள் பார்ப்போம். இதனை எழுதுவதற்கு நாங்கள் பயன்படுத்திய இந்த HTML டெக்குகளையும் PHP கோடையும் நாங்கள் பார்க்கலாம். இதனை எழுதுவதற்காக வேண்டி நாங்கள் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் என்று சொல்லக்கூடிய இந்த விவரங்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஃபார்மினுடைய இந்த இன்புட் டைப் டெக்ஸ்டினுடைய பேர் என்னென்று கேட்டால் ஃபர்ஸ்ட் நேம், இதனுடைய பேர் என்னென்று கேட்டால் லாஸ்ட் நேம், இதனுடைய பேர் என்னென்று கேட்டால் அட்ரஸ். ஆகவே இந்த விடயங்கள் மிக கவனமாக நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயங்களாக இருக்கும். இப்பொழுது நான் எங்களுடைய கோடை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது இங்கு நீங்கள் பார்க்கலாம் எங்களுடைய ஃபார்ம் 1க்கான DB. இப்பொழுது நீங்கள் இங்க பார்க்கலாம் ஃபார்ம் XN ஃபார்ம் 1 DB PHP. இப்ப நான் இதை ஒரு HTML
டெக். இதனுடைய கோப்பை நான் உங்களுக்கு காட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த கோப்பை நான் பின்வருமாறு திறந்து பார்க்கலாம். இந்த ஃபைல் ஓப்பன், நீங்கள் ஃபைல் ஓப்பனை கொடுப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்டுக்கு அந்த இணைப்பு நகர்த்தப்படும். இதுதான் அந்த ஃபார்மாக இருக்கும். இப்பொழுது இதுதான் நான் அதற்காக வேண்டி எழுதியிருக்கக்கூடிய ஃபார்மாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ் ஆக இதனுடைய பெயர்கள் காணப்படும். இங்க நீங்கள் form.dbக்கான கட்டளைகளை பார்க்கலாம். இது எங்களுடைய ஃபார்மானது தரவுத்தளத்தில் இணைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கட்டளை. இங்க இருக்கக்கூடிய விடயங்கள் யாதென்று கேட்டால், அந்த ஃபர்ஸ்ட் நேம் என்று சொல்லக்கூடிய அந்த டெக்ஸ்ட் புலத்தில் நாங்கள் என்டர் பண்ணியிருக்கக்கூடிய இது ஃபர்ஸ்ட் நேமாக இருக்கும். இந்த புலம் ஃபர்ஸ்ட் நேமாக இருக்கும். ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் நேமில் என்டர் பண்ணியிருக்கக்கூடிய பெறுமதியானது $f நேம் என்று சொல்லக்கூடிய மாறியில் சேமிக்கப்படும். அதே மாதிரி அந்த லாஸ்ட் நேம் என்று சொல்லக்கூடிய புலத்தில் இந்த இடத்தில் என்டர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் நேமில் என்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பெறுமதியானது லாஸ்ட் நேம் என்று சொல்லக்கூடிய மாறியிற்கு சாட்டப்படும். அதே மாதிரி அட்ரஸினுள் என்டர் பண்ணியிருக்கக்கூடிய பெறுமதியானது அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய மாறியினுள் சேமிக்கப்படும். ஆகவே முந்தி நாங்கள் நேரடியாக பெறுமதியினை இர்ஃபான், முகமது இர்ஃபான் எங்களுடைய அட்ரஸை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இந்த தடவை நாங்கள் மாறிகளில் இருக்கக்கூடிய பெறுமதிகளை வெலுவுக்கு நாங்கள் வழங்க போகின்றோம். அவை இங்கு பார்க்கலாம் $SQL. இங்கு எங்களுடைய வளமையான கட்டளை கொடுக்கின்றோம். இன்சர்ட் இன்டு சேம்பிள் டேபிளினுள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸினை நாங்கள் என்டர் பண்ண வேண்டும். வெலு இந்த $f நேமுக்குள் இருக்கக்கூடிய வெலு, $f நேமினுள் இருக்கக்கூடிய வெலு, அதே மாதிரி $லாஸ்ட் நேமினுள் இருக்கக்கூடிய வெலு, அதே மாதிரி அட்ரஸினுள் இருக்கக்கூடிய வெலு, அவ்வளவு வெலுக்களையும் எங்களுடைய இந்த புலங்களுள் என்டர் பண்ணுக என்பதை நாங்கள் கொடுக்கின்றோம். இங்கு மிக கவனம், இது நம்பராக இருந்தாலும் கரெக்டராக இருந்தாலும் வெலுவினுள் வரக்கூடிய மாறியானது வித்தின் சிங்கிள் குவாட்டேஷன் மூலமாகவே காட்டப்படும். இனி நாங்கள் எங்களுடைய வளமையான கட்டளைகளை நாங்கள் கொடுக்கின்றோம். இஃப் conquery, எங்களுடைய இந்த குவாரி, இந்த கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த SQL கட்டளை சரி என்று சொன்னால் தேங்க்யூ இன்ஃபர்மேஷன் என்டர்ட் எனவும், என்ன இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணப்பட்டது என்பதை நாங்கள் ஒரு அட்டவணையினூடாக காட்டுவோம். அதற்காக வேண்டி இந்த எக்கோவினை பயன்படுத்துகின்றோம். எங்களுக்கு தெரியும் PHP கோடினுள் நாங்கள் இந்த HTML கட்டளைகளினை பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வித்தின் இன்வெர்டட் கொமாவினுள்ளேயே நாங்கள் பயன்படுத்துவோம். ஆகவே இங்கு என்டர் பண்ணிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் என்று சொல்லக்கூடிய மாறிகளை ஒரு ரோவினுள் ஒவ்வொரு TD புலத்தினுள்ளும் நான் காட்சிப்படுத்துகின்றேன். இனி நான் பிழை என்று சொன்னால் எவ்வாறான கோட் அங்கு வர வேண்டும் என்பதற்கான கட்டளை. ஆகவே இவ்வளவு கட்டளைகளும் நிலையான கட்டளைகளாக இங்கு பேணப்படும். இனி எங்களுடைய இணைப்பை நான் துண்டிக்கின்றேன். இனி இது நாங்கள் சொல்லுவோம் form1db.php. ஆகவே இது ஒரு கோப்பாகவும் form1.php என்பது வேறு ஒரு கோப்பாகவும் இருக்கும். form1.php கோப்பானது எங்களுடைய தரவுகளை உள் நுழைவிப்பதற்கான ஃபார்மினை கொண்டிருக்கும். இந்த form.db ஆனது அந்த சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ணியதும் இந்த ஃபார்ம் புலத்தில் என்டர் பண்ணிருக்கக்கூடிய தரவுகளுக்கு என்ன இடம்பெற வேண்டும் என்பதற்கான இந்த கட்டளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோப்பாக form1db.php ஆக இருக்கும். ஆகவே நான் எக்ஷனினுள் form1db.php என்பதனை நான் அழைக்கின்றேன். இனி நான் இதன் எவ்வாறு தோன்றும், இது தரவுகளை எவ்வாறு உள்நுழைவிப்பது, உள்நுழைவித்தால் என்ன தோன்றும் என்பதை நாங்கள் பார்ப்போம். அவை நான் இங்கு எங்களுடைய ஒரு ஐடென்டிக்கலுக்காக நான் இங்கு இந்த அகமட் நான் கொடுக்கின்றேன். அகமட் நான் டேஷ் என கொடுக்கின்றேன். டேஷ் 1 கொடுக்கின்றேன். இங்க நான் லாஸ்ட் நேம் என்று கேட்டால் சியாஸ் என்று நான் கொடுக்கின்றேன். சியாஸ், அதையும் டேஷ் 2 என நான் கொடுக்கின்றேன். அட்ரஸுக்கு நான் களம்பு என்று நான் கொடுக்கின்றேன். இவரை 1 2 3 எல்லாம் கொடுக்கின்றேன். இப்ப நான் இவரை சப்மிட் பண்ணுகின்றேன். இவரை சப்மிட் பண்ணியதும் தேங்க்யூ இன்ஃபர்மேஷன் என்டர்ட், என்ன டேட்டா என்டர் பண்ணப்பட்டதோ அந்த விவரங்கள் இங்கு ஒரு அட்டவணையில் காட்டப்படும். இதனை நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டுமான்னு கேட்டால் இல்லை. அதை நான் நீக்க வேண்டுமாக இருந்தால் இந்த form DB இருக்கக்கூடிய இந்த எக்கோவினை நான் அழித்து விட்டால் சரி.
இந்த எக்கோவினை நான் அழித்து விட்டால் அந்த லைன் எங்களுக்கு தோன்றாது. நான் எக்கோ தேங்க்யூ இன்ஃபர்மேஷன் என்டர்ட் என்பது மாத்திரம் எனக்கு தோன்றக்கூடியதாக இருக்கும். இனி எங்களுடைய அட்டவணையினை நாங்கள் ஒரு தரம் செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் எங்களுடைய அட்டவணை. இவரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுகின்றேன். இவரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுவேனாக இருந்தால் எங்களுடைய தரவு உள்நுழைவிக்கப்பட்டது. அகமட் சியாஸ் களம்பு என்பது எனக்கு தோன்றும். ஆகவே இந்த ஃபார்மினை நான் உருவாக்குகின்றேன். ஃபார்மினை கிளிக் செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான PHP கட்டளை. அந்த PHP கட்டளையானது form.1dbயினுள் இவ்வாறு காட்சிப்படுத்தப்படும். இனி நான் இரண்டாவது உதாரணத்தினை நான் நோக்கி இனி நாங்கள் இரண்டாவது ஃபார்மினை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஃபார்மில் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் தரவுகளை உள்நுழைவிப்பதற்கான டெக்ஸ்ட், அதே மாதிரி இமெயில், நம்பர் மற்றும் ரேடியோ பட்டன்கள் இருக்கக்கூடிய பெறுமதிகளை உள்நுழைவிப்பதற்கான ஃபார்ம் ஒன்று இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாங்கள் உள்நுழைவிக்கின்ற தரவானது சாம்பிள்2 என்று சொல்லக்கூடிய தரவுத்தளத்தினுள் சேமிக்கப்படும். முந்தி நாங்கள் பார்த்தோம் சாம்பிள் என்று சொல்லக்கூடிய தரவுத்தள அட்டவணையினுள் தரவுகள் சேமிக்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் சாம்பிள்2 என்று சொல்லக்கூடிய அட்டவணையினுள் தரவுத்தளம் சேமிக்கப்படும். ஆகவே இங்கு நான் ஃபுல் நேம், அட்ரஸ், இண்டெக்ஸ் நம்பர், ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய இந்த புலங்களுக்கு நான் வழங்கியிருக்கக்கூடிய நேம், ஃபர்ஸ்ட் நேம், இமெயில், இண்டெக்ஸ் நம்பர், ஜெண்டருக்கு நான் நேம், ஜெண்டரை கொடுத்திருக்கின்றேன். இப்பொழுது இந்த சப்மிட் பட்டனை நான் பிரஸ் பண்ணுவேனாக இருந்தால் form2db.php என்று சொல்லக்கூடிய PHP கோப்பில் இருக்கக்கூடிய கட்டளைகள் முறைவழிப்படுத்தப்படும். அந்த கோப்பினுள் எவ்வாறான கட்டளை காணப்படுகின்றது என்பதனை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நான் இந்த form2db நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும் இது இவ்வளவும் அந்த தரவுத்தளத்துடன் இணைப்பினை ஏற்படுத்துவதற்கான கட்டளையாக இருக்கும். இந்த $fname என்பது எங்களுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கக்கூடிய பெறுமதிகளினை உள்நுழைவிப்பதற்கான அந்த ஃபர்ஸ்ட் நேம் என்று சொல்லக்கூடிய இந்த டெக்ஸ்டினுடைய பெயராக காணப்படும். ஆகவே இங்கு என்டர் பண்ணக்கூடிய பெறுமதியானது இங்கு $fname என்று சொல்லக்கூடிய மாறியினுள் சேமிக்கப்படும். இதே போல இண்டெக்ஸ் நம்பரில் என்டர் பண்ணக்கூடியது இண்டெக்ஸ் நம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பருக்கு, நம்பர் இன்புட் டைப் நம்பருக்கு நாங்கள் பெயர் கொடுத்திருக்கின்றோம். இங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு நாங்கள் நேம் இண்டெக்ஸ் நம்பர் என கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இதுக்குள் என்டர் பண்ணக்கூடிய பெறுமதியானது இண்டெக்ஸ் நம்பர் சேமிக்கப்படும். அதே மாதிரி அட்ரஸ் மாறியானது இந்த $post அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அட்ரஸினை எடுத்து இங்கு சேமிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஜெண்டரில் நாங்கள் பார்க்கலாம் அந்த ரேடியோ பட்டன் ஜெண்டர் நேம் கொடுத்திருக்கின்றோம். அந்த ஜெண்டர்கள் எது தெரிவு செய்யப்படுமோ அந்த தெரிவு செய்யப்படுவதன் வெலுவில் இருக்கக்கூடிய பெறுமதி ஜெண்டருக்கு மாற்றப்படும். அப்ப நான் இந்த ஃபார்மினை நான் தெரிவு செய்கின்ற பொழுது ஃபீமேலை டிக் பண்ணினால் ஃபீமேலில் இருக்கக்கூடிய வெலுவின் பெறுமதியானது அந்த ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய மாறியிற்கு வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நான் வழமை போல எங்களுடைய கட்டளைகளை நான் வழங்குகின்றேன். SQL queryயினை என்ன அட்டவணையினுள் என்ன பெறுமதியினை நான் உள்நுழைக்க வேண்டும் என்பதற்கான கட்டளைகளினை இங்கு நான் வழங்கியிருக்கின்றேன். இந்த குவாரி, இந்த இணைப்புக்குட்பட்ட இந்த குவாரி சரியாயின் பின்வருமாறு விளைவுகளையும், பிழ என்று சொன்னால் பின்வரும் விளைவுகளையும் எனக்கு தர வேண்டும். இத்துடன் இந்த இணைப்பினை நான் க்ளோஸ் பண்ண வேண்டும். இப்பொழுது நான் இவரை ரன் பண்ணி பார்ப்போம். இப்பொழுது நான் இவர் லோக்கல் ஹோஸ்ட், இவரை நான் form2 நான் கிளிக் பண்ணுகின்றேன். form2 பின்வருமாறு காணப்படுகிறது. ஆகவே நான் இதுக்கு பெறுமதி கொடுக்கின்றேன் ABCDEF 0011. அட்ரஸை நான் கொடுக்கின்றேன் அட்ரஸ் டேஷ் 003 கொடுக்கின்றேன். இண்டெக்ஸ் நம்பர் 10203040 என்பதை கொடுக்கின்றேன். மேல் சப்மிட். ஆகவே தேங்க்யூ இன்ஃபர்மேஷன் என்டர்ட், என்ன இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணப்பட்டதோ அது இவ்வாறு டேபிளினுள் காட்டப்படும். இப்பொழுது நான் இந்த விவரங்கள் என்டர் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த டேபிளை அவதானிப்போம். sample2. அப்ப sample2 நீங்கள் எடுத்துக்கொள்வீங்களாக இருந்தால் delete ABCD 001 0 ABCDEF
எங்களுக்கு 001 1020 அட்ரஸ் மேல் என்று சொல்லக்கூடிய அந்த பெறுமதிகள் இந்த தரவுத்தளத்தினுள் உள்நுழைவிக்கப்பட்டிருக்கும். ஆகவே நாங்கள் ஃபார்முக்கான ஒரு HTML PHP கோப்பினையும் அந்த கிளிக் பண்ணப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான கட்டளைகளாக இன்னும் ஒரு PHP கோப்பினையும் நாங்கள் எழுதி இந்த கோப்பினை அந்த ஃபார்மினுள் எக்ஸன் என்பதனுள் அழைத்து பயன்படுத்துவோம். இப்ப நாங்கள் இதுவரை 2 உதாரணங்களை ஃபார்மினை பயன்படுத்தி நாங்கள் தரவுகளை உள்நுழைவிப்பது எவ்வாறு என்பதனை நாங்கள் பார்த்தோம். இனி நாங்கள் இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய தரவுகளை எவ்வாறு மீள பெற்றுக்கொள்வது என்பதனை நாங்கள் பார்க்கலாம். இந்த கோப்பு தொடர்பில் மேலதிகமாக பயன்படுத்தப்பட்ட அந்த கோடுகளுக்கான விளக்கங்கள் அதில் தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதனை வாசிப்பதன் மூலமாக அது தொடர்பான திறமையான விளக்கத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் 3வது உதாரணத்தினை நாங்கள் பார்க்கலாம். தரவுத்தளத்திலிருந்து தரவுகளை மீள பெற்றுக்கொள்ளல். இப்பொழுது எங்களுடைய எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்ததும் அந்த ரிசல்ட் சீட்டுகளும் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். அவ்வாறான ஒரு தரவுகளை மீள பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வலைப்பக்கத்தினை நாங்கள் உருவாக்குவோம். இதுதான் அந்த வலைப்பக்கத்தினுடைய இன்டர்ஃபேஸாக இருக்கும். சூஸ் ஸ்டூடெண்ட் டீடைல் யூசிங் திஸ் ஃபார்ம், என்டர் ஸ்டூடெண்ட் இண்டெக்ஸ் நம்பர் பிலோ. அப்ப நான் மாணவர்கள விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இந்த ஃபார்மினை பயன்படுத்த போகின்றேன். இந்த இண்டெக்ஸ் நம்பர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்துவிட்டு சர்ச் என்பதை நான் கிளிக் செய்தால் மாணவன் தொடர்பான விவரங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் இதற்கான கட்டளைகளை நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும் இந்த சூஸ் ஸ்டூடெண்ட் இந்த ஃபார்மினை உருவாக்குவதற்கான கட்டளை உங்களுக்கு தெரியும். அதற்கான கட்டளை பின்வருமாறு இங்கு தரப்படுகின்றது. இப்பொழுது இந்த சர்ச்சினை கிளிக் செய்தால் எங்களுக்கு எந்த HTML கோப்பில் உள்ள கட்டளைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த கட்டளை எவ்வாறு எழுதப்படும் என்பதனை நாங்கள் பார்க்கலாம். இதற்கான கோப்பு retrieve RETV01DB2020 என்று சொல்லக்கூடிய ஒரு கோப்பாக இது காணப்படும். இப்பொழுது நான் அந்த கட்டளைகளை இனி பார்ப்போம். இதான் RETVக்கான கட்டளை. இங்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த முதலாவது பகுதியானது எங்களுடைய அட்டவணையினை எங்களுடைய ஃபார்மினை தரவுத்தளத்துடன் இணைப்பதற்கான அந்த வளமையான கட்டளை தொகுதியாக காணப்படும். இனி எங்களுடைய இண்டெக்ஸ் நம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த புலத்தில் என்டர் பண்ணக்கூடிய அந்த இண்டெக்ஸ் நம்பரினை எங்களுடைய PHP கோப்பினுள் ஒரு மாறியினுள் சேமிப்பதற்கான கட்டளை இங்கு வழங்கப்படும். இப்பொழுது நீங்கள் இங்கு பார்க்கலாம் இந்த டைப் இண்டெக்ஸ் நம்பர் என்று சொல்லக்கூடிய நேம் புலத்தில் என்டர் பண்ணக்கூடிய பெறுமதியானது இந்த இண்டெக்ஸ் நம்பர் என்று சொல்லக்கூடிய பெயர் மூலமாக எங்களுடைய PHPயில் இண்டெக்ஸ் நம்பர் என்று சொல்லக்கூடிய மாறியில் சேமிக்கப்படும். இப்பொழுது நாங்கள் அதற்கான கட்டளையினை நாங்கள் கொடுக்கின்றோம். இதில் நான் அந்த SQL select index number அந்த :select வளமையான கட்டளை select கட்டளை பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு குறித்த இண்டெக்ஸ் நம்பர் உடைய விவரங்களை நான் தேடி பெறுவதற்கான வளமையான select கட்டளை இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. select index number, first name, address, gender from sample 2. ஆகவே இங்கு நான் அட்டவணை என்ன பயன்படுத்துகின்றேன் என்று கேட்டால் sample 2. அப்ப sample 2 என்று சொல்லக்கூடிய அட்டவணை இங்கே இருக்கக்கூடிய இந்த அட்டவணையாக இருக்கும் sample 2. ஆகவே இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய விவரங்களை நான் காட்சிப்படுத்துவதற்காக உள்ள விவரங்களாக இங்கு காணப்படும். இங்கு 092300 இவ்வாறான இண்டெக்ஸ் நம்பர்கள் எனக்கு காணப்படுகின்றது. இந்த இண்டெக்ஸ் நம்பரினை நான் காப்பி பண்ணி கொள்ளுகின்றேன். இனி எங்களுடைய கட்டளையை பார்க்கலாம். where index number equal $index number. அப்ப $index number என்பது அந்த இண்டெக்ஸ் நம்பர் புலத்தில் என்டர் பண்ணிருக்கக்கூடிய பெறுமதியினை இங்கு வழங்கும். இங்கு result equal MySQLi query con SQL. அப்ப இந்த இணைப்புக்குட்பட்ட தரவுத்தளத்திலிருந்து இந்த ரிசல்ட்டினை வினவி பெறுக. அப்படி வரக்கூடிய விளைவு ஆனது இந்த ரிசல்ட் என்று சொல்லக்கூடிய மாறியில் சேமிக்கப்படும். ஆகவே இந்த ரிசல்ட்டில் ஒரு பெறுமதி வருமான்னு கேட்டால் இல்லை, அங்கு வித்தியாசமான புலங்கள் வரும். என்ன, இந்த இண்டெக்ஸ் நம்பர் சொல்லக்கூடிய புலம்,
ஃபர்ஸ்ட் நேம் என்று சொல்லக்கூடிய புலம், அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய புலம், ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய புலம். ஆகவே ஒன்றுக்கும் மேற்பட்ட பெறுமதிகள் இந்த வினவல் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே MySQLi query, இந்த குவாரியினை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் என்பதற்கான கட்டளையாக MySQLi query என்று சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் பயன்படுத்தப்படும். ஆகவே இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெறுமதியானது ரிசல்ட் என்று சொல்லக்கூடிய மாறியில் சேமிக்கப்படும். இந்த மாறியானது ஒன்றுக்கும் மேற்பட்ட பெறுமதிகளை கொண்டிருக்கும். அவை ஒன்றுக்கும் மேற்பட்ட பெறுமதிகள் வைக்கப்படுகின்ற இடம் எவ்வாறான இடம் என்று கேட்டால் அந்த இடம் ஆனது அரே ஆக இருக்கும். ஆகவே இந்த ரிசல்ட் என்று சொல்லக்கூடிய மாறியானது அரே டைப்பாக இருக்கும். இப்பொழுது நான் விளைவுகளை ஒரே வரியினுள்ளும் நான் வெளிப்படுத்த முடியும், அதே நேரம் அட்டவணையாகவும் நான் வெளிப்படுத்த முடியும். இங்கு நீங்கள் பார்க்கலாம் எக்கோ எங்களுடைய டேபிளை உருவாக்குவதற்கான கட்டளை. இந்த டேபிளினுள் நான் ஒரு ஹெடிங் கொடுக்கின்றேன், இண்டெக்ஸ் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ், அதே மாதிரி ஜெண்டருக்கான கட்டளை. இப்பொழுது நான் அந்த while கட்டளையை பயன்படுத்தி ஒவ்வொரு பெறுமதிகளாக நான் வெளிக்கொணரப் போகின்றேன். ஆகவே $row MySQLi fetch array result, இந்த ரிசல்ட் என்று சொல்லக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய பெறுமதிகள் ஒவ்வொன்றாக எனக்கு வெளிக்கொணருங்கள். இதுவும் ஒரு ஃபங்க்ஷன். அப்படி ஒவ்வொன்றாக இந்த ரோவுக்கு கொடுங்கள். அப்ப நான் அப்படி ஒவ்வொரு வரியாக நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி அதை யாருக்கு கொடுக்க வேண்டும்? இந்த ரோவுக்கு கொடுக்க வேண்டும். அவை அங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட ரோக்கள் இருக்குமாக இருந்தால் இங்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ரோக்களில் விளைவுகள் எங்களுக்கு தோன்றும். ஆனால் இங்கு ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் ஒரு ரோ வருவதற்கான வாய்ப்பு மாத்திரமே இருக்கின்றது. ஆகவே அந்த ரிசல்ட்டுகளை எங்களுக்கு ரோ என்று சொல்லக்கூடிய இந்த அரே டைப்பினுள் ஸ்டோர் பண்ணுங்க என்று நாங்கள் கொடுக்கின்றோம். எக்கோ இங்கு $row index number, அவை இண்டெக்ஸ் நம்பர் என்று சொல்லக்கூடிய சுட்டியில் இருக்கக்கூடிய பெருமானம், அதே போல ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கக்கூடிய பெருமானம், அதே மாதிரி அட்ரஸில் இருக்கக்கூடிய பெருமானம், அதே மாதிரி ஜெண்டரில் இருக்கக்கூடிய பெருமானம். அவை இது ஏன் அங்கு கொடுக்கப்பட்டது என்று கேட்டால் இந்த விளைவுகளை பெற்று இந்த MySQL query என்பதை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் என்று சொல்லக்கூடிய மாறியில் சேமிக்க. இது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கேட்டால் ஒவ்வொரு வரியாக அரே பெருமானங்களை பெற்று அதனை இண்டெக்ஸ் கொடுத்து இவ்வாறு வெளியீடு செய்க. இப்பொழுது எக்கோ டேபிள் எங்களது ஃபங்க்ஷனை நாங்கள் க்ளோஸ், இணைப்பினை நாங்கள் க்ளோஸ் பண்ணுகின்றோம். இனி நாங்கள் எங்களது கோடிங்கை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே நான் எங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட் எங்கு ரிட்ரீவ் என்று சொல்லக்கூடிய செக் பாக்ஸ் retrieve.php, இதில் நாங்கள் பார்க்கலாம் retrieve 01 இவ்வாறு காணப்படும். இதில் நான் எங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்கின்றேன். நான் காப்பி பண்ணி இண்டெக்ஸ் நம்பர், இங்கே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் நம்பரை காப்பி பண்ணி இருக்கிறேன். இப்பொழுது நான் சர்ச் என்பதை கொடுக்கின்றேன். இண்டெக்ஸ் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ் என்பது எனக்கு தோன்றும். இப்போ நான் பெக்காகின்றேன். நான் இண்டெக்ஸ் நம்பர் 100 எடுக்கின்றேன். நான் இண்டெக்ஸ் நம்பர் 100 கொடுக்கின்றேன். நான் சர்ச் பண்ணுகின்றேன். இந்த பெருமானங்கள் எங்களுக்கு தோன்றக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு தான் உங்களது doinnets.lk இணையதளத்தில் இந்த இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து தரவுத்தளத்திலிருந்து பெறுமதிகளை காட்சிப்படுத்துவதற்கான அட்டவணை இங்கு தோன்றும். இந்த அட்டவணை கலராக எவ்வாறு தோன்ற வேண்டும் என்பது நாங்கள் இங்கு CSS-னை பயன்படுத்தி PHP-னை பயன்படுத்தி டிசைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இதுவரை இந்த PHP தரவுத்தளத்தினை எவ்வாறு இணைப்பினை ஏற்படுத்துவது, ஒரு ஃபார்ம் மூலமாக தரவுத்தளத்தினுடைய எவ்வாறு தரவுகளை உள்நுழைவிப்பது, எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். நீங்கள் அதன் கீழ் உள்ள இந்த 3 பயிற்சிகளையும் நீங்கள் அவதானிக்கலாம். இந்த பயிற்சியினை நீங்கள் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய டேபிள்கள் இங்கு தரப்படுகின்றது, தரவுத்தளங்கள் தரப்படுகின்றது. LabWork 1, அதே மாதிரி LabWork 2, LabWork 3. ஆகவே இந்த 3 ஃபார்ம்களையும் நீங்கள் தரவுத்தளத்தினுள் அட்டவணைகளை உள்நுழைவைப்பதற்கான PHP கோடுகளை எழுத வேண்டும். இதற்கு நீங்கள் இந்த ஃபார்மினை உருவாக்குவதற்கான HTML டெக்குகளை கொண்ட PHP கோப்புகளையும், இந்த சென்ட் யுவர் மெசேஜ் என்பதனை கிளிக் செய்தால் என்ன இடம்பெறும் என்பதனை காட்டுவதற்கான
அந்த பிஹெச்பி கோப்புகளையும் நீங்கள் எழுத வேண்டும். ஆகவே ஒரு லெப்வொர்க்குக்கு 2 பிஹெச்பி கோப்புகள் வீதமாக மொத்தம் 6 பிஹெச்பி கோப்புகளை நீங்கள் எழுத வேண்டும். ஆகவே இந்த வீடியோ டியூட்டோரியலை நீங்கள் பார்த்த பின்னர் இந்த 2 நாட்களுக்குள் இந்த லெப்வொர்க்குகளினை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பின் மூலமாக அனுப்ப வேண்டும். நீங்கள் ஒன்றை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். இந்த HTML, இந்த CSS மற்றும் PHP, இந்த OS எதெல்லாம் நாங்கள் ஆன்லைனின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விடயங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ரிப்பீட் பண்ணப்பட மாட்டாது என்பதனை உங்களோட மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். ஆகவே நான் லெப்வொர்க்காக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், உங்களை செய்ய சொல்லி உங்களை கேட்கின்ற பொழுது நீங்கள் கிளாஸில் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவது போலவே இங்கும் நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு சிறந்த பெறுபவரினை அடைந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களை தயார்படுத்துகின்றீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் இதனது ரிவிஷன் டியூட்டினை இதனை அடுத்து நாங்கள் பார்க்க உள்ளோம்.